ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையை துவங்கியதும் இலங்கை தமிழர்கள் படுகொலை பிரச்சினையை எழுப்பி தமிழக எம்பிக்கள் கோஷங்களை முழங்கியதால் பார்லிமென்டில் பரபரப்பு ஏற்பட்டது. விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரனின் 12 வயது மகன் பாலச்சந்திரனை இலங்கை ராணுவத்தினர் பிடித்து வைத்து கொன்ற படங்கள் அண்மையில் வெளியாகி தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பார்லிமென்டின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரை நிகழ்த்த துவங்கியதும் இலங்கை தமிழர் இனப்படுகொலை பிரச்சினையை கிளப்பி தமிழகத்தைச் சேர்ந்த திமுக அதிமுக எம்பிக்கள் கோஷங்களை முழங்கினர். போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இலங்கை அதிபர் ராஜபக்சேவை தண்டிக்க ஐநாவில் இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். Honorable members, I welcome you to this session as I address this joint sitting of the two houses for the first time as President. இதனால் மைய மண்டபத்தில் சலசலப்பு ஏற்பட்ட போதும் ஜனாதிபதி தனது உரையை வாசித்தார். நாடு முழுக்க நடக்கும் பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜனாதிபதி உரையை புறக்கணித்தனர். அதோடு விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து பார்லிமென்ட் முன் போராட்டத்திலும் இடதுசாரி எம்பிக்கள் ஈடுபட்டனர். ஜனாதிபதி உரைக்கு பிறகு லோக்சபா கூடியதும் உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் இறந்த ராஷ்டிரிய ஜனதா தள எம்பி உமாசங்கர் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது.